தேவையில்லாமல் ஒரு விளம்பரமாக தாவேக பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அதிமுகவையும் பிஜேபியும் ஒன்றும் பெருசாக விமர்சனம் பண்ணல. கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கொள்கை எதிரின்னு சொன்னதுனால தான் சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை. அது அவருக்கு. சிறுபான்மையினருங்கிறவர் நடிகர் விஜய்க்காக ஓட்டு போடுவாங்களா, இல்லை கொள்கைக்காக ஓட்டு போடுவாங்களா, இல்லை மதம் சார்ந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க முடியாது. அவர்களுக்கு பிடித்த, அவர்களுக்கு இந்த அரசும் மத்திய அரசும் பாதுகாப்பாக தான் இருக்குங்கிறது நிறைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம யாரும் அவங்கள வேறுபடுத்தி பார்க்கல. இந்த ஆளுகின்ற திமுக அரசு தான் அது ஒரு பெரிய விஷயமாக்கி ஊடகத்தின் மூலமாக நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு என்னமோ இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாஜக ஆதரவா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இருக்கார்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? நேற்று நீங்க திருநெல்வேலி சைட்ல விஜயை பத்தி ஒரு ஃபாதரும் பிஷப்போ எவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி நடிகர் முன்னாடி போகாதுன்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி அவர் திமுக கூட்டத்தில் பங்கேற்ற அந்த காணொலியும் நீங்க பார்த்து இல்லையா? அப்போ இதை போன்ற விமர்சனங்கள் எல்லா தரப்புலையும் இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்துடைய குரலாக நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த சமூகத்துக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருக்கு.